நெல்லிக்காய் சமைச்சு சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். அது வைட்டமின் சி நிறையா இருக்குது. பட் சில பேருக்கு ஒத்துக்காது. ஸோ செக் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ஸோ இன்றைக்கி பச்சையாகவே சமைச்சு சாப்பிட வைக்கிற மாதிரி ஒரு ரெசிபி, நெல்லிக்காய் சம்மந்தி, நெல்லிக்காய் துவையல், நெல்லிக்காய் சட்னி, எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் சின்ன வெங்காயமும் வத்தலையும் போட்டு நல்லா வதக்கிடணும். ஆயில் வேண்டாம்னா நீங்கள் டேரெக்டாக அடுப்பில் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணுற மாதிரி எடுக்கலாம், இல்லைன்னா அடுப்பில் போட்டு சுட்டு கூட எடுக்கலாம். அப்புறம் உப்பு போட்டு வச்சுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஆட் போகிற எல்லாமே சமைக்காமல் ஆட் பண்ணுறது தான், பச்சையாக ராவாக ஆட் பண்ணுறது தான். என்னென்ன ஆட் பண்ணியிருக்குன்னா இஞ்சி, கருவேப்பிலை, நெல்லிக்காய், தேங்காய் 2 கை தேங்காய் ஆட் பண்ணியிருக்கு. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் லைட்டாக தெளித்து விட்டு இப்படி அரைச்சிக்கோங்க திக்காக. இது நல்லா சூடு ரைஸ் மேலே அப்படியே நெல்லிக்காய் சட்னி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப புளிப்பாக இருக்கும். நம்ம புளியே போடல, நெல்லிக்காயில் இருக்க புளிப்பே ரொம்ப புளிப்பாக இருக்கும். இது ரசம்க்கு ரொம்ப ஒரு நல்ல கம்ஃபர்டிங் ஃபுட் மாதிரி இருக்கும். ரசமும் துவையலும் காம்பினேஷன் விரும்புகிறவங்க இதை ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது வத்த குழம்பு, லெமன் ரைஸ், அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு புளி சாதம், அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் லஞ்ச் கோம்போ. இது டக்குன்னு முடிஞ்சிடும். அப்புறம் இன்னொரு ட்ரிங்க் எப்படின்னா, நெல்லிக்காவும் பீட்ரூட்டும் போட்டு அரைச்சி அது ஒரு ட்ரிங்க் மாதிரி குடிக்கலாம். ஓகே, ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹெல்தி ஈட்டிங்.